பார்த்தீங்கன்னா சரிங்களா, சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் என்ன பண்ணாங்க சரிங்களா. ஸோ அதில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் காங்கிரஸ் அமைச்சரவை அமைச்சதுல இருந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் சரிங்களா. அதில் கோயில் நுழைவு போராட்டம், அதுக்கப்புறம் இந்தி வந்து கட்டாய மொழியாக கொண்டு வந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ என்ன ஹெட்டிங் பார்க்க போறோம்னா தனிநபர் சத்தியாகிரகம். எந்த வருஷம்னா 1940 சரிங்களா. இந்திய அளவில் என்ன நடந்த போராட்டங்கள், தனிநபர் சத்தியாகிரகம்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ தமிழ்நாடு அளவில் முக்கியமாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தனிநபர் சத்தியாகிரகம்னா என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா. இரண்டாம் உலகப் போர் வந்து நடந்துட்டு இருந்த டைம்ல நம்ம வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் அறிக்கை வந்து விடுவாங்க. ஸோ அதையெல்லாம் எதிர்த்து என்ன பண்ணுவாங்க, போராட்டம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்ப நம்ம இங்க நடந்துட்டு இருக்கிற இரண்டாம் உலக போர்னால ஸோ மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அல்லது போராட்டத்தில் ஈடுபடுறவங்களும் வந்து எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வந்து தனிநபர் சத்தியாகிரகம் வந்து ஆரம்பிப்பாங்க சரிங்களா. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. 1940 வார்தால சரிங்களா, வார்தால காங்கிரஸோட காரிய கமிட்டி கூட்டத்துல காந்தி வெளியிட்ட தனிநபர் சத்தியாகிரகத்தை ஒட்டி பலர் வந்து கைது செய்யப்பட்டாங்க சரிங்களா. பலர் வந்து கைது செய்யப்பட்டாங்க சரிங்களா. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் முதலாக சிறை சென்ற தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் ராஜன் சரிங்களா. இவர் தான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் சிறை சென்ற தனிநபர் சத்தியாகிரகி. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமராஜர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தனிநபர் சத்தியாகிரகிகளோட பெயர் பட்டியலை எடுத்துட்டு அவர் காந்தியை வந்து சந்திக்கிறதுக்காக கிளம்புவார் சரிங்களா. ஸோ அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவார். எங்கன்னா கூடூர் புகைவண்டி நிலையம் சரிங்களா. அங்க வந்து காமராஜரும் கைது செய்யப்படுவார் சரிங்களா. எதுக்காகனா தனிநபர் சத்தியாகிரகியோட அவர்களோட பெயர் பட்டியலை எடுத்துட்டு போகும்போது சரிங்களா. பெயர் பட்டியலை எடுத்துட்டு காந்தியை வந்து சந்திக்க கிளம்புவாரு சரிங்களா. அப்ப வந்து அவர் வந்து கைது செய்வாங்க சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் இந்த ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டவர்களை விட இந்த தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டவங்க தமிழ்நாட்டில் ஜாஸ்தி சரிங்களா. அப்ப தமிழ்நாட்டில் அதிக அளவில் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க.
தன்னரசு சத்தியாகிரகம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தேவையான பாயிண்ட்ஸ் தான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் 1940 அங்கே நடந்த இந்த காரியக்குடி கூட்டத்தில் தன்னரசு சத்தியாகிரகத்தை சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி எல்லாரும் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முதலாக யார் கைது செய்யப்பட்டாருன்னா டிஎஸ்எஸ் ராஜன். அவர் தான் முதல் தனிநபர் சத்தியாகிரகி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் காமராஜர் வந்து கைது. எதுக்காகனா தனிநபர் சத்தியாகிரகியோட பெயர் பட்டியலை எடுத்துக்கொண்டு காந்தியை சந்திக்க கிளம்புவார். அப்போ கூடூர் புகைவண்டி நிலையத்தில் அவரும் கைது செய்யப்படுவார். அவ்வளோதான் சரிங்களா. நெக்ஸ்ட் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஆயிரத்தி 1942 தேதி வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா. வெள்ளையனே வெளியேறு 1942 ஆகஸ்ட் 8 சரிங்களா. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஆகஸ்ட் புரட்சின்னு சொல்லுவாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆகஸ்ட் புரட்சின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் சரிங்களா. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே சுதந்திரம் வழங்குவாங்கன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்த காந்தியடிகளுக்கு அதுக்கடுத்து வந்த பெருத்த ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நம்ம இந்த இவங்க அமைச்சரவை சரி கிரிப்து துப்புல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இந்த காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா செய் அல்லது செத்து முடி என்ற முழக்கத்தை வந்து காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா. செய் அல்லது அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அகிம்சைன்னு சொல்லிட்டு காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற முழக்கம் வந்து சொல்லியிருப்பார் காந்தியடிகள். ஸோ பம்பாயில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தீர்மானம் வந்து நடைபெற்றது சரிங்களா. முதல் காங்கிரஸ் மாநாடும் 1885 பம்பாய் தான். அதே மாதிரி இந்த 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தீர்மானமும் பம்பாய் தான் சரிங்களா. ஈஸியாக வந்து ரெண்டையும் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சரிங்களா. ஸோ இந்த மாதிரி காந்தி அறிவிச்சதுக்கப்புறம் நிறைய பக்கம் போராட்டங்கள் நடக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் அதை தொடர்ந்து வந்து போராட்டங்கள் நடக்குது சரிங்களா. ஸோ முக்கியமாக வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தமிழ்நாட்டில் பரப்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் தான் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பம்பாயில் நடந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு காமராஜர், பக்தவச்சலம், சத்தியமூர்த்தி, அப்புறம் முத்துராமலிங்கர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு மாற்றப்படுறாங்க. ஸோ இந்த பம்பாய் கூட்டத்தில் கலந்து கொண்டு அது இந்த தீர்மானம் நிறைவேற்ற பம்பாய் கூட்டத்தில் கலந்து கொண்ட முக்கியமான தமிழ்நாட்டு தலைவர்களான காமராஜர், அதுக்கப்புறம் பக்தவச்சலம் 2 பேரும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்திருக்காரு, காமராஜர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. சத்தியமூர்த்தி சரிங்களா. சத்தியமூர்த்தி யார் பார்த்தீங்கன்னா காமராஜரோட அரசியல் குருன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அவங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வேலூர்ல இருக்க வேலூரோட உதயத்துல்லா அப்படிங்கிறவர் சரிங்களா. இவங்க எல்லாம் வந்து கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு மாற்றப்படுறாங்க. வேலூர் சிறை யாராரு காமராஜர், அதுக்கப்புறம் பக்தவச்சலம், அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி, அப்புறம் முத்துராமலிங்கர், அதுக்கப்புறம் உபயத்துல்லா இவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாப்போசி அவர்கள் பார்த்தீங்கன்னா
மதுரையில கைது செய்யப்படுறாரு. அதெல்லாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அடக்குமுறை வந்து ஆங்கில அரசுக்கு வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க. சரிங்களா? ரொம்ப அவங்கள வந்து கொடூரமா தாக்குதல் நடத்தி அவங்கள வந்து அடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மேல வன்முறை வந்து ஆங்கில அரசு வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து போராட்டங்கள் நடக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா 46ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்தல் நடந்திருக்கும். சரிங்களா? இந்த இதுக்காக அரசியல் நிர்ணய சபை இதுக்காக தேர்தல் வந்து நடந்திருக்கும். அதுல தமிழ்நாட்டுல இருந்து முத்துராமலிங்க தேவர் வந்து ஜெயிச்சிருப்பாரு. நமக்கு அதெல்லாம் எக்ஸாம் பண்ணாக்க இப்போதைக்கு பெருசா தேவையில்லை. சரிங்களா? தொடர்ந்து 1946 நடைபெற்ற தேர்தலில் டி. பிரகாசம் தலைமையிலான அமைச்சரவை வந்து அமைக்கப்பட்டது. மத்தியில நேரு வந்து இடைக்கால அரசை வந்து அமைச்சிருப்பாருங்க. அதுக்கப்புறம் அந்த 1946 அந்த இதெல்லாம் அரசியலமைப்புலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு முன்னாடி சரிங்களா நேரு அரசை வந்து அமைத்தார் மத்தியில. சரிங்களா? அது இங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராஜாஜி வந்து மறுபடியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து அமைச்சரை வந்து இங்க இருப்பார். சரிங்களா? சாரி, தமிழ்நாட்டில் அந்த இடைக்கால அரசுல இடம்பெற்றிருப்பார் தான் ராஜாஜி. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் அதே மாதிரி அப்புறம் விடுதலையும் போது நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. அதாவது இந்தியா விடுதலை அடையும் போது தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க. அதாவது தமிழ்நாட்டோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓமந்தூரா ராமசாமி. சரிங்களா? ஓமந்தூர் ராமசாமி, ஷார்ட் ஃபார்ம்ல ஓமந்தூரார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவர் தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்தார். நமக்கு 1947 ஆகஸ்ட் 14 சுதந்திரம் வழங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படிங்கிற பாரதியார் பாடலை வந்து ஒழித்த மக்கள் வந்து தெருவெல்லாம் வந்து சுதந்திரத்தை வந்து கொண்டாடினாங்க அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? நமக்கு தேவையில்லை. சரிங்களா? பாரதியார் பாடல் அது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் நமக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நடந்த சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாடு என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த நீதி கட்சி. சரிங்களா? அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு அரசியல் இயக்கமாக செயல்பட்டது பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான். சரிங்களா? இந்திய அளவில் நமக்கு காங்கிரஸ் இருந்திருந்தாலும் தமிழ்நாடு அளவில் நீதி கட்சி வந்து ஒரு முக்கியமான பங்காற்றி இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நீதி கட்சி எப்படி ஆரம்பிச்சாங்க, அவங்க அமைச்சரவை எல்லாம் அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஒரு 5 அமைச்சரவை வந்து வந்திருக்கும் அது தொடர்ந்து. ஸோ அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுனால ஸோ தமிழ்நாட்டோட அரசியல் இயக்கங்கள்னு போட்டுக்கோங்க.
ஸோ இந்த நீதி கட்சி வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன மாதிரி இயக்கங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நீதி கட்சியை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1854 1854 எல்லாத்துக்காக, சரிங்களா, எல்லா குடும்பங்களுக்காக செல்வாக்குமிக்க குடும்பங்களின் ஏகபோக உரிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை வந்து பிறப்பிக்கப்பட்டது. ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட்ல இருந்து வந்தாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு குடும்பங்களுக்காக தான் இருக்கு அப்படின்னு இல்லாம அது எல்லாத்துக்குமானதா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆணை வந்து பிறப்பிக்கப்பட்டது. சரிங்களா? அது என்ன சொல்லுவாங்கன்னா பிறப்பிக்கப்பட்ட நிலை ஆணைன்னு சொல்லுவாங்க அது பேர். சரிங்களா? அது என்னன்னா செல்வாக்கு மிக்க குடும்பங்களுடன் ஏகபோக உரிமையாக எந்த விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட். ஏன்னா அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிராமணர்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது. சரிங்களா? ஸோ எது செஞ்சாலும் அவங்களுக்கு தான் படிப்பு, கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாமே அவங்களுக்காக மட்டுமே தான் இருந்துச்சு. மற்ற அனைவருமே பார்த்தீங்கன்னா அவங்க எந்த உரிமையும் வழங்கப்படலை. சரிங்களா? நம்ம சொல்ற இப்போ பிசி, எம்பிசி அந்த மாதிரிலாம் இருக்க யாருக்குமே அந்த மாதிரி உரிமைகள் கிடையாது. பிராமணரை சேர்ந்த சமூகங்களை சார்ந்த அவங்களுக்கு மட்டும்தான் அனைத்து முன்னுரிமை வழங்கப்பட்டது. கோயில்லையும் சரி, படிக்கிற இடத்துலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, சரிங்களா, அந்த மாதிரி அல்லது அரசாங்க பதவிகளும் சரி எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் உயர் பதவிகள் வழங்கப்பட்டது. சரிங்களா? அதனால அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் தான் அவங்களுக்கு எதிராக முதலாக இந்த பிறப்பிக்கப்பட்ட நிலை ஆணைன்னு சொல்லுவாங்க 1854. சரிங்களா? அதுக்கப்புறம் 1871ஆம் ஆண்டு என்ன பண்றாங்கன்னா மக்கள் கணக்கீட்டு தொகை. சரிங்களா? அப்போ மக்கள் தொகை கணக்கீடு வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மக்கள் கணக்கீட்டு ஆணை அதுல கோர்னிங் பரிந்துரை ஒரு பரிந்துரை ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த பரிந்துரையில் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையுமே பிராமண கண்ணாடி மூலம் பார்ப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நல்லதல்ல அப்படின்னு அவருடைய பரிந்துரை வந்து சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1876ல அயோத்திதாச பண்டிதரால அயோத்திதாச பண்டிதரால ஆத்வீதநந்தா சபை அப்படிங்கிற அமைப்பும், இது ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழ். இதழ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவரே அயோத்தியாச பண்டிதரே 1891ல திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு மகாஜன சபையை தோற்றுவிக்கிறார். திராவிட மகாஜன சபை. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் அதே 1891ல இரட்டைமலை சீனிவாசன் அவர்களால பறையர் மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது.
ஸோ இதுக்கு அப்புறம் இந்த 1891 தோற்றுவிக்கப்பட்ட அந்த பறையர் மகாஜன சபை பேரை வந்து என்னவா மாத்துறாருன்னா 1892 அடுத்த வருஷமே ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படிங்கிற பேரை வந்து இவர் மாத்துறாரு. யாரு? இரட்டைமலை சீனிவாசனார் மாத்து. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஆயிரத்தி 1908 நீதிபதி சங்கரன் நாயர் என்பவர் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு அறிக்கை சொல்றாரு. அதாவது வர்ணஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியமில்லைன்னு சொல்றாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1909 சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 1912 வீராசாமி அதுக்கப்புறம் சரவண பிள்ளை துரைசாமி அவங்களோட கூட்டமைப்பு குழு வந்து உருவாக்கப்பட்டு அதன் செயலராக என்ன பண்றாருன்னா சி நடேச முதலியார் வந்து சென்னையில் என்ன பண்றாங்கன்னா திராவிட விடுதி தோற்றம். சரிங்களா? செயலர் யாருன்னா சி நடேசன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த அமைப்பு தான் பின்னர் வந்து சென்னை திராவிடர் சங்கம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணுவாங்க. சங்கம் பெயர் மாற்றம். எட்டாவது 1912 முதல் தமிழ்நாட்டில் தான் இவரு யாரு பி தியாகராய செட்டி என்பவர் என்ன பண்றாருன்னா ஜாதிவாரி விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை வந்து வலியுறுத்துறாரு. ஜாதிவாரி விகிதாச்சார வலியுறுத்தப்பட்டது. சரிங்களா? அதை வலியுறுத்தி கோரிக்கையாகவே அனுப்புறாங்க. யாருக்குன்னா அங்க ராயல் கமிஷன் சொல்லிட்டு இங்கிலாந்துல இருக்க ராயல் கமிஷன் அனுப்புறாங்க. சரிங்களா? இங்க வந்து எங்களுக்கு ஜாதிவாரி விகிதாச்சாரம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் அனுப்புறவையான பி தியாகராய செட்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் 1916
மறுபடியும் பார்த்தீங்கன்னா, தொடங்கப்பட்ட அந்த தன்னாட்சி கழகத்தில மோஸ்ட்லி பிராமணர்கள் அதிகமா இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதனால பிராமணர்களோட செல்வாக்கு வந்து உயர்ந்தது. ஸோ, அதனால சட்டமன்றத்தில பிராமணர்கள் அனைவருக்கும் வந்து தோற்கடிக்கப்பட்டது ரொம்ப வேதனைக்குரியதா இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, அதனால காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் என்பது முக்கியமா சொல்றாங்க. ஸோ, அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையில்ல. சரிங்களா? ஸோ, அடுத்தது நம்ம நீதி கட்சிக்கு வருவோம். சரிங்களா? நீதி கட்சிக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த பிராமணர் அல்லாதோர் அறிக்கைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அல்லது பிராமணர் அல்லாதோர் மேக்னா காட்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மகாசாசனம்னு சொல்லுவாங்க. அத பத்தி என்னன்னு பார்க்கலாம். சரி, இதோட பாயிண்ட் அவ்வளவுதான். இதுல தனியா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. முதலாக தமிழ்நாட்டுல பிராமணர் இல்லாதவங்களுக்கான முன்னேற்றத்திற்காக சென்னை விக்டோரியா பொது மண்டபத்துல 1916 ரொம்ப முக்கியமான தேதி நவம்பர் 20ஆம் நாள் தென்னிந்திய நல உரிமை உரிமையாளர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு கல்வியில வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறத இவங்களோட நோக்கம். சரிங்களா? அரசியல்ல வேலைவாய்ப்பு கல்வியில கண்டிப்பா என்னது தான் எங்களோட நோக்கமா இருந்துச்சு. சரிங்களா? நோக்கம் அல்லது முக்கிய குறிக்கோள் எப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதுல இருந்த முக்கியமான தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டி.எம். நாயர், அதுக்கப்புறம் பனகல் அரசர், தியாகராய செட்டி, நடேச முதலியார். சரிங்களா? அதுக்கப்புறம் 1916ல இந்த தியாகராய செட்டி அவர்களால முக்கியமான அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. கேட்டிருக்காங்க, திரும்ப திரும்ப கேட்குற இந்த பாயிண்ட். இது இந்த பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வந்து வெளியிடப்பட்டது. சரிங்களா? சரி, இதுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் தொகையில மொத்த மக்கள் தொகையில வெறும் 3% தான் இருக்க பிராமணர்கள் அரசாங்க பதவியில அதிகமான பதவியில உயர் பதவியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டப்பட்டது. சரிங்களா? ஸோ இதுவே இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிராமணர் அல்லாதோர் மேக்னா காட்டா, அதாவது மகாசாசனம். மேக்னா காட்டானா மகாசாசனம். மகாசாசனம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம்.
ஹெட்டிங் வந்து நீதி கட்சின்னு போட்டுக்கோங்க. ஸோ அந்த தென்னிந்திய நல உரிமைகள் கழகம் பார்த்தோம்ல 1916 நவம்பர் 20. ஸோ இது ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா மக்கள்கிட்ட தங்களுடைய கொள்கைகளை பரப்ப 3 பத்திரிகைகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? மூன்று பத்திரிகை. சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ். ஆங்கிலத்தில் அதோட பேரு ஜஸ்டிஸ். தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தமிழ்ல வந்து திராவிடன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஆந்திர பிரகாசா அப்படி சொல்லிட்டு 3 பத்திரிகை வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவர் பண்ணியிருப்பாங்க. நம்ம அது எக்ஸாம்பிள் பெருசாக தேவையில்லை. சரிங்களா? குரூப் 4 லெவலுக்கு தேவையில்லை. ஸோ 3 பத்திரிகை. ஓகேங்களா? தமிழ்ல திராவிடன் சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா அல்லது பிரகாசா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஆங்கிலத்துல இந்த ஜஸ்டிஸ்னு வருது பார்த்தீங்களா? அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுனால அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டினே சொன்னாங்க. சரிங்களா? இந்த ஆங்கில இதழோட பேரால அது என்ன பண்ணாங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அதையவே தமிழ்ல என்ன மாத்திட்டாங்க? நீதி கட்சின்னு மாத்திட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட முதல் பிராமணர் அல்லாதோர் மாவட்ட மாநாடு. சரிங்களா? கோவை மாவட்டத்தில் இந்த கோவை மாவட்ட மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா 1917 ஆகஸ்ட் 19 எங்க நடந்ததுன்னா கோவை ஒப்பனக்கார வீதியில் நடந்தது. சரிங்களா? அதே முதல் மாநில மாநாடு, இது மாவட்ட மாநாடு, முதல் மாநில மாநாடு பார்த்தீங்கன்னா 1917 சென்னை வெல்லிங்டன் திரையரங்கில் நடந்துச்சு. இப்போ கூட இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அது கூட பெருசாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வெல்லிங்டன் திரையரங்கம். சரிங்களா? 1917 முதல் மாநில மாநாடு. சரிங்களா? இதுதான் வந்து நீதி கட்சி உருவானது, ஒரு மாநாடுகள். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஸோ நீதி கட்சியோட தலைவர்கள் யாராரு?
முதல் தலைவராக சர் தியாகராய செட்டி. அதே மாதிரி முதல் பொதுச் செயலர் ஏன்னா ஆற்காடு ராமசாமி. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா 1917 ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? நாங்கள் இதெல்லாம் செய்ய போறோம்ட்டு. அதைவே என்ன பண்றாங்கன்னா அரசியல் அறிக்கையாகவும் அல்லது சட்ட வரைவாக கருதிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தேர்தல் நடக்குது. சரிங்களா? முக்கியம் சட்டமன்ற தேர்தல். ஸோ இந்த 1919க்கு அப்புறம் மாண்டே செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா முதல் தேர்தல் நடக்குது. சரிங்களா? அதுல நீதி கட்சி இவங்களும் போட்டிடுறாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இரட்டை ஆட்சி முறை ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதை எதிர்த்து வந்து காங்கிரஸ் வந்து போட்டியிடல. பலமிக்க எதிர்கட்சி இல்லாதனால வந்து நீதி கட்சி கிட்டத்தட்ட 63 இடங்கள்ல வெற்றி பெறுது முதல் தேர்தலில் தமிழ்நாட்டில். சரிங்களா? சரிங்களா? வெற்றி பெற்றது. சரிங்களா? ஸோ அதில் முதல் அமைச்சரவை ஃபர்ஸ்ட் அமைச்சரவை அமைக்கிறாங்க. முதலமைச்சரவை எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1920 இருந்து 23 வரைக்கும் நீதி கட்சியோட முதலமைச்சரவை. அப்ப தமிழ்நாட்டின் முதல் முதல்வராக யார் வந்து பதவி ஏற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தியாகராயர் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராய செட்டி தலைவராக இருக்கார், நீதி கட்சியோட தலைவராக இருக்காரு. பட் ஆனால் அவரு ஆட்சி அமைக்க மறுத்ததுனால ஆளுநர் வந்து அப்ப இருந்த வெல்லிங்டன் அப்படிங்கிற ஆளுநர் வந்து என்ன பண்றாருன்னா சுப்பராயலு அவர் வந்து முதலமைச்சராக போடுறாரு. சரிங்களா? இவர் தான் தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவர் உடல்நிலை சரியில்லாதனால பதவி விலகிடுறாரு. அதுக்கப்புறம் 1920 இவர் பதவி ஏற்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் உடல்நிலை சரியில்லைனால விலகிறனால அதுக்கு அடுத்தது பனகல் அரசர் பொறுப்பேற்கிறார். சரிங்களா? இப்போ 1921. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1920 இலவச உணவு திட்டம் பள்ளிக்கு. யார் கொண்டு வந்தாங்கன்னா சுப்பராயல தான் கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? ரொம்ப முக்கியம். நம்ம இலவச மதிய உணவு திட்டம் சரி இலவச உணவு திட்டம் யார் கொண்டு வந்தாங்க பள்ளியில அப்படின்னு கேட்டா முதலாகன்னா இவர் தான். சரிங்களா? மதிய உணவு திட்டம் தான் காமராஜர், சத்துணவு திட்டம் தான் எம்ஜிஆர். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1920 அப்பவே இலவச உணவு திட்டம் வந்து கொண்டு வந்தாச்சு பள்ளிகள்ல. யாரு? சுப்பராயலு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் போலாம். இதெல்லாம் அமைச்சரவையில் அவங்க கொண்டு வந்த முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம். இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பஞ்சமர் பறையர் அப்படிங்கிற சொற்றொடர்கள் வந்து நீக்கப்பட்டு ஆதி திராவிடர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. பறையர், பஞ்சமர் அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி அழைக்க ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டது. சரிங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காக ஒரு ஐசிஎஸ் அதிகாரியை நியமிக்கிறாங்க. அப்போ வந்து ஐஏஎஸ் கிடையாதுல்ல, அப்போ ஐசிஎஸ் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இதான் வந்து நமக்கு முதலமைச்சரோட முக்கியமான கொண்டு வந்த விஷயங்கள். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது அமைச்சரவை. இரண்டாவது அமைச்சரவை பார்த்தீங்கன்னா 1923 இருந்து 26 வரைக்கும். சரிங்களா? ஸோ முதலமைச்சரோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இரண்டாவது அமைச்சரவைக்கான அந்த தேர்தல் வந்து நடக்குது. சரிங்களா? சுயராஜ்ய கட்சி வந்து அப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 1923 சுயராஜ்ய கட்சி வந்து இருந்தது. ஸோ அப்போ தமிழ்நாட்டிலையும் சுயராஜ்ய கட்சி பெருளவில் தேர்தல் வந்து போட்டிட்டாங்க. ஸோ அப்போ 44 இடங்கள்ல அவங்களே ஜெயிச்சதுனால தனி பெரும்பான்மை வந்து இல்லை. சரிங்களா? அதனால பனங்கல் அரசர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது அமைச்சரை வந்து ஏற்றுக்கொண்டது. சரிங்களா? தனி பெரும்பான்மை இல்லை இருந்தாலும் சில உறுப்பினர்கள், நியமன உறுப்பினர்களோட ஆதரவோட இரண்டாவது அமைச்சரை வந்து அமைக்கப்பட்டது. சரிங்களா? அதோட முதல்வராக இருந்தவர் யாருன்னா பனங்கல் அரசர். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, இரண்டாவது அமைச்சரவையில் என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இரண்டாவது அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா 1924 பணியாளர் நியமன வாரியம். சரிங்களா? நம்ம டிஎன்பிசின்னு சொல்றோம்ல, இப்ப 1924 தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆண்டோட கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆச்சு. சரிங்களா? அதனால மேபி இது கேட்கலாம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா 1929 பெயர் மாற்றம் செய்யறாங்க. என்னன்னா பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யறாங்க. பொதுப்பணியாளர் தேர்வாணையம் என பெயர் மாற்றம். சரிங்களா? ஆரம்பிச்சது 1924 தான். சரிங்களா? இரண்டாவது அமைச்சரவை காலத்துல தான் ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1925 தெலுங்கு மொழியோட வளர்ச்சிக்காக ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1926 இந்து சமய அறநிலை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? சரிங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து இரண்டாவது அமைச்சரவையில் கொண்டு வந்த முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாமே இந்த 3 விஷயங்களையும் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் தான். சரிங்களா? பணியாளர் தேர்வாணையம், ஆந்திர பல்கலைக்கழகம், இந்து சமய அறநிலை சட்டம். சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சட்டம் தான். ஏன்னா ஆக்சுவலாக 1922 இதுக்கான வரைவெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை நமக்கு தேவையில்லை, எக்ஸாம் பாயிண்ட். ஜஸ்ட் சட்டம் வந்து எப்போ நிறைவேற்றப்பட்டது, அது இரண்டாவது அமைச்சரவை காலத்தில். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மூன்றாவது அமைச்சரவை. மூன்றாவது அமைச்சரவை. சரிங்களா? மூன்றாவது அமைச்சரவை பார்த்தீங்கன்னா 1926 இருந்து 30 வரைக்கும் இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி பார்த்தீங்கன்னா 1926 முக்கியமான வந்து பங்காற்றிட்டு இருந்திருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி வந்து, அதுவும் இல்லாமல் சுயராஜ்ய கட்சிக்கு இவர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா பங்காற்றிருப்பார். அதனால சுயராஜ்ய கட்சி நிறைய இடங்கள்ல ஜெயிச்சிருப்பாங்க. நீதி கட்சி வந்து வெறும் 21 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா?
ஸோ என்னதான் சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கொள்கை இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுயராஜ்ய கட்சி படிக்கும் போதே சட்டமன்ற நுழைவு மட்டும்தான் அவங்களோட முக்கியமான குறிக்கோளா இருந்ததே தவிர ஆட்சி அமைக்கிறது கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க ஆட்சி அமைக்கலன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா, சுயராஜ்ய கட்சியை பொறுத்த வரைக்கும். அதனால அவங்க ஆட்சி அமைக்க மறுத்துருவாங்க. நீதி கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாதனால இந்த கருப்பு குதிரை சுப்பராயன் என்பவர் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி மற்றும் சுயேட்சை ஆதரவோட ஆட்சி அமைப்பார். சரிங்களா, அப்ப முதல்வராக இருந்தவர் யாருன்னா சுப்பராயன். ஃபர்ஸ்ட் சுப்பராயலு, இது ஒரு சுப்பராயன். இதுக்கு என்ன பண்ணுவோம், கருப்பு குதிரை. சரிங்களா, இவர் தான் வந்து ஆதரவு. சுயேட்சை வேட்பாளர் மற்றும் நீதி ஆதரவோட இவர் வந்து இது பண்ணுவார். இவரு ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான். சரிங்களா, இவருடைய அமைச்சரவையில முதல் பெண் அமைச்சராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். ஸோ இது இவரோட முயற்சினால நிறைய பெண் விடுதலை சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டது. ஸோ அதில் முக்கியமாக 1930 தேவதாசி முறை ஒழிப்பு. சரிங்களா, தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1929 தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக தமிழ் கல்வி வந்து பரப்புவதற்காக அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஸோ எந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், 1929. 25 ஆந்திரா பல்கலைக்கழகம். சரிங்களா, அது தெலுங்கு மொழியோட வளர்ச்சிக்காக. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் இவருடைய அமைச்சரவையில தான் முத்தையா முதலியார் என்பவரால அறிவியல் பூர்வமான முறையில், ரொம்ப முக்கியம், அறிவியல் பூர்வமான முறையில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு. சரிங்களா, வழங்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா கோட்டா முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம கோட்டான்னு சொல்றோம்னா அது இதுதான். சரிங்களா, அந்த கோட்டா முறை அறிவியல் பூர்வமான முறையில் முதலாக யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா முத்தையா முதலியார் அவரோட கொண்டு வரப்பட்டது. யாரோட அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா சுப்பராயன் அவர்களோட இந்த அமைச்சரவை காலத்தில் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, ஸோ இதான் வந்து 3வது அமைச்சரவை. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் 4வது அமைச்சரவை. காலம் பார்த்தீங்கன்னா 1930 இருந்து 34 வரைக்கும் வரும். சரிங்களா, ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா நமக்கு நீதி கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை, இருந்தாலும் மற்ற சுயேட்சை மற்றும் பல கட்சிகளோட ஆதரவோட மறுபடியும் ஆட்சி அமைக்கிறாங்க. சரிங்களா, அதில் பார்த்தீங்கன்னா தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் முனுசாமி நாயுடு. சரிங்களா, முனுசாமி நாயுடு அவர்களோட ஆட்சி அமைக்கப்படுது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசல், நான் தான் முதல்வராக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில உட்கட்சி பூசல்னால 1932 இவர் வந்து பதவி விலகிறாரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொப்புளியரசர்னு சொல்லக்கூடிய அவர் வந்து முதல்வராக பதவி ஏற்கிறாரு. சரிங்களா? ஸோ இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொப்புளியரசன் சொல்லக்கூடிய இயற்பெயர் ராமகிருஷ்ண ரங்காராவ். சரிங்களா? ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஜமீன்தாரர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நீதி கட்சியோட செல்வாக்கு வந்து கம்மியாயிருது. சரிங்களா? அதுக்கப்புறம் அதான் பெருசா இந்த அமைச்சரவை எதுவும் கொண்டு வரல. அதுக்கப்புறம் 5வது அமைச்சரவை 5வது அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் 1934 இருந்து 1937 வரைக்கும். சரிங்களா? இதனால இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 34 தேர்தலில் நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது. அதனால சுயராஜ்ய கட்சி ஆட்சி அமைக்காதனால நீதி கட்சியை சேர்ந்த பொப்புளிராஜா ஸோ இந்த 5வது தேர்தலும் என்ன பண்ணுவாங்கன்னா நீதி கட்சி தோல்வி தான் கண்டிருக்கும். ஆனால் மறுபடியும் யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க ஆட்சி அமைக்க மறுத்ததுனால மறுபடியும் முதல்வராக இந்த பொப்புளி அரசர்னு சொல்லக்கூடிய அவர் தான் வந்து முதல்வராக இருந்திருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்மியாக நீதி கட்சியோட செல்வாக்கு வந்து குறைய தொடங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 37க்கு அப்புறம் அதாவது 35க்கு அப்புறம் நடக்கிற அந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து எல்லா இடங்களையும் ஜெயிச்சு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இந்திய அரசு சட்டம் 1935ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் எல்லா மாகாணங்களையும் தேர்தல் நடத்திருக்கும். அதில் 7 மாகாணங்களே காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதில் தமிழ்நாட்டிலேயும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க. பெருவாரியான செல்வாக்கு பெற்று காங்கிரஸ் ஜெயிச்சிருப்பாங்க. ராஜாஜி அவர்கள் வந்து முதல்வராக வந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதோட நமக்கு பெரிய அளவில் நீதி கட்சியோட வந்து வெற்றி பெறல எந்த ஒரு தேர்தலையும். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீதி கட்சி வந்து பெயர் மாற்றம்லாம் எப்படி செய்யறாங்க, நீதி கட்சிக்கு அதுக்கப்புறம் என்னென்ன பேர் மாத்துறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பின்னாடி. நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். ஹெட்டிங் வந்து திராவிடர் கழகம் போட்டுருங்க. நம்ம இப்போ தீக்கான்னு சொல்றோம்ல, அதான் திராவிடர் கழகம். ஸோ அது எப்படி வந்தது, நீதி கட்சியிலிருந்து திராவிடர் கழகம் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 1935 தேர்தலில் காங்கிரஸ் வந்து 37 நடைபெற்ற அந்த பெரிய ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா? பெரிய அளவில் வந்து ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீதி கட்சியோட செல்வாக்கு இல்லாமல் போயிடுது. சரிங்களா? அப்ப 1938ல் பெல்லாரி சிறையில் இருந்த பெரியார் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சரிங்களா? 1938ல் நீதி கட்சியோட தலைவர் யாருன்னா பெரியார். அவர் என்ன பண்றாருன்னா நீதி கட்சியை இதுக்கப்புறம் தேர்தல்ல இருந்து விலக்கி ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமா மாற்றுறாரு. சரிங்களா? தேர்தல் இயக்கத்துல இருந்து விலகி சமூக சீர்திருத்த இயக்கம் இயக்கமாக நீதி கட்சியை வந்து மாத்துறாரு. சரிங்களா? யாரு? பெரியார். ஸோ அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க. திராவிடர் கழகம் என்னைக்கும் தேர்தலில் போட்டியிடவே மாட்டாங்க. சரிங்களா? அது வெறும் சமூக சீர்திருத்த இயக்கம் தான். சரிங்களா? ஸோ இதனைத் தொடர்ந்து 1944ல் நடைபெற்ற சேலம் மாநாட்டில் நீதி கட்சியோட சேலம் மாநாட்டில் சரிங்களா
இதோடைய பெயரை, நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ இதனை முன்மொழிந்தவர் யாருன்னா அண்ணா. சரிங்களா? அண்ணா அவர்கள் தான் இதை வந்து முன்மொழிந்தார். அதை வந்து அந்த தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அதே பேர் தான், திராவிடர் கழகம் தான் இருக்கு. அதோட சின்னமாக இந்த தராசு மற்றும் கருப்பு கொடி வந்து இருக்கு. சரிங்களா? கருப்பு கொடி மற்றும் சிவப்பு வட்டம் வந்து இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து அதுக்கப்புறம் திராவிடர் கழகம் வந்து இந்த அரசியல் இயக்கத்திலிருந்து விலகிருச்சு. இதான் வந்து நமக்கு தீகா வந்து உருவானது. சரிங்களா? ஸோ வீழ்ச்சிக்கான காரணங்கள், அதாவது நீதி கட்சி ஏன் வீழ்ச்சி அடைஞ்சுச்சுன்னா, முக்கியமா அவங்க வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை மட்டும்தான் கொள்கையா வச்சிருந்தாங்க. சரிங்களா? வேற எந்த பெரிய கொள்கையும் அவங்க கிட்ட இல்லை. அதே மாதிரி ஆங்கிலேயருக்கு முழு ஆதரவு கொடுத்ததுனால ஆங்கிலேயரோட செல்வாக்கு கம்மியாயிட்டே வந்தது. 1940களுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து பெரிய லெவலில் கட்சியாக மாற தொடங்கியது. ஆங்கிலேயரோட செல்வாக்கு கம்மியாச்சு. ஸோ இதனால அவங்க இது பண்ணாங்க. அதே மாதிரி உள்கட்சி பூசல் வந்து இருந்தது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால அவங்க வந்து நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றம் அடைய முடியல. அதுக்கப்புறம் தேர்தலையும் இருந்து விலகிட்டாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்தது ஒரே முக்கியமான பாயிண்ட், அது மட்டும் அந்த டாபிக் அதை மட்டும் எழுதிக்கலாம். சுயமரியாதை இயக்கம், இதை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ எந்த வருஷம்னா 1925, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். சரிங்களா? யாரால் தோற்றுவிக்கப்பட்டதும் அதுவும் தெரியும் தான், பெரியார். சரிங்களா? தந்தை பெரியார் அவர்களால் வந்து தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம். சரிங்களா? ஸோ சுயமரியாதை இயக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே மதம், அரசியல், ஜாதி அந்த மாதிரி யாருமே வந்து பிரிவினை கிடையாது, எல்லாரும் சமமானவர்கள் அப்படிங்கிறது தான் அந்த சுயமரியாதை இயக்கத்தோட முக்கியமான நோக்கம் கூட. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மூட நம்பிக்கைகள், பழமைவாதத்தை வந்து ஒழிக்க வந்து இவங்க ரொம்ப பாடுபட்டாங்க, இந்த சுயமரியாதை இயக்கம். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கல்வி, அப்புறம் விதவைகள் மறுமணம், கலப்பு திருமணம், அப்புறம் குழந்தை திருமண முறை வந்து ஒழிக்க, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுயமரியாதை இயக்கம் வந்து போராடினாங்க. சரிங்களா? ஸோ சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு 1929ல செங்கல்பட்டுல நடந்திருக்கும். இந்த கொஸ்டினை திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முக்கியமான தீர்மானங்கள், அதாவது ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண் உரிமை, அதுக்கான தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த சுயமரியாதை இயக்கத்திலே பார்த்தீங்கன்னா சுயமரியாதை சமதர்ம திட்டம், அப்படின்னு சொல்லிட்டு 1932ல எம் சிங்காரவேலர் வந்து கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? இதனை தொடர்ந்து அரசியல்ல பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் பிராமணர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அவங்களுடைய செல்வாக்கை வந்து கம்மி பண்றதுக்காகவும் இந்த இயக்கம் வந்து முக்கியமான போராட்டம் எல்லாம் பண்ணுச்சு. சரிங்களா? பெருசா நமக்கு அவ்வளோதான். சுயமரியாதை இயக்கம் எப்போ தோற்றப்பட்டது, அதுக்கப்புறம் என்ன இதழ் வந்து வெளிவந்தது. சரிங்களா? சுயமரியாதை இயக்கம் சார்பாக வெளிவந்த
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரட்சி அப்படிங்கிற இதழ் வந்து வெளிவந்தது. சரிங்களா? அதோட முதல் பதிப்பாளர் அல்லது பெண் பதிப்பாளர் கூட சொல்லலாம். இவங்க தான் தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளரும் கூட. சரிங்களா? இந்த இதழோட பதிப்பாளர் யாருன்னா எஸ்.ஆர். கண்ணம்மாள். இவங்க தான் தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளரும் கூட. சரிங்களா? இதுக்கப்புறம் குடியரசு இதழ். இருபத்தஞ்சு. சரிங்களா? ஸோ இது யார் வெளியிட்டாங்கன்னா கடலூர் ஞானரடிகள் சொல்லுவாங்க. சரிங்களா? அடிகளால் வெளியிடப்பட்டது குடியரசு இதழ். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1930 ஈரோட்டில் நடந்த மாநாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஜாதி பெயரை வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் இருந்த ஜாதி மத பிரிவுகளை வந்து இந்த குறிக்கும் குறிப்புகள் வந்து தேவையில்லை, அதெல்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுதான் அதாவது இந்த சுயமரியாதை இயக்கத்தின் மூலமாக அடுத்தது என்ன பண்றாங்க, சுயமரியாதை திருமணங்கள் வந்து நடத்தப்பட்டது. சரிங்களா? சுயமரியாதை திருமணங்கள், அதாவது சுயமரியாதை திருமணம்னா பிராமண புரோகிதர்கள் அப்புறம் சமஸ்கிருத அந்த மந்திரம்லாம் ஓதி அந்த மாதிரி திருமணம் வந்து செய்ய தேவையில்லை. அப்புறம் அதே மாதிரி தாலி கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம எளிமையான முறையில வந்து நடத்துறதா அந்த சுயமரியாதை திருமணம். சரிங்களா? சுயமரியாதை திருமணம்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஜாதி மறுப்பு திருமணம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த பிராமண புரோகிதர் இல்லாம சமஸ்கிருத மந்திரம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம தாலி கட்டிக்காம அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாம செய்யக்கூடிய திருமணம் தான் சுயமரியாதை திருமணம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் சரிங்களா எப்ப கொடுக்கப்பட்டதுன்னா 1968 ஜனவரி 20 முதல் அது வந்து நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? அண்ணா வந்து முதல்வராக இருக்கும்போது அது வந்து திருமணம் இந்து திருமண சட்டப்பிரிவுல வந்து அதை இணைக்கிறார். சரிங்களா? அது வந்து ஒரு திருமணமாக ஏற்றுக்கொள்ளப்படும், அரசாங்கத்துல பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்படுறதுக்கு சுயமரியாதை திருமணம். அறிஞர் அண்ணா காலத்துல கொண்டு வரப்பட்டது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஸோ முக்கியமான அந்த அசோசியேஷன்ஸ்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும், சங்கங்கள். ஸோ அதெல்லாம் என்ன, எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் ஏன்னா திரும்ப திரும்ப கேட்குறது நம்ம தெரிஞ்சு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சென்னை மகாஜன சபை எப்போனா 1884. சரிங்களா? யார் யார் இருந்தாங்கன்னா ராமசாமி, அதுக்கப்புறம் அனந்தராசலு,
அதுக்கப்புறம் ரங்கை நாயுடு. சரிங்களா? ஸோ இதோட முதல் தலைவராக செயல்பட்டவர் யாருன்னா அந்த ரங்கை நாயுடு தான். சரிங்களா? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர். இதுவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரங்கை நாயுடு. சரிங்களா? சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் யாரு? ஸோ இந்த சென்னை மகாஜன சபையில் 1896ல் சென்னை மகாஜன சபையில் மகாத்மா காந்தி வந்து உரையாற்றியிருப்பார். எப்பனா அக்டோபர் 24 காந்தியடிகள் வந்து உரையாற்றியிருப்பார். சரிங்களா? அதே மாதிரி இதோட பொன்விழா கொண்டாட்டத்தின் போது நேரு அவர்கள் வந்து கலந்து கொண்டுவார். சரிங்களா? சரி, இவங்களும் பார்த்தீங்கன்னா 1920ல் உப்பு சத்தியாகிரகத்தில் இவங்களும் பங்கேற்றிருப்பாங்க. சரிங்களா? சென்னையில் ஜார்ஜ் டவுன், யானை கூலி போன்ற இடங்கள்லாம் வந்து இவங்க பங்கேற்றிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது சென்னை சுதேசிய, நிறைய பேர் இருக்கு. சென்னை சுதேசிய சங்கம் எப்போ 1852. சரிங்களா? ஸோ அப்புறம் சென்னை வாசிகள் சங்கம், சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இதெல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? ஸோ சிம்பிளா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஞாபகம். இங்கிலீஷ்ல உங்களுக்கு அதான் காமனான நேமா வரும். சரிங்களா? ஸோ தமிழ்ல 2-3 பேர் இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்னை மாகாணத்துல மக்கள் உரிமையை நிலைநாட்ட மேற்கத்திய முறையில் ஏற்படுத்தப்பட்ட முதல் சங்கம். சரிங்களா? முதல் சங்கம். சரிங்களா? ஸோ இவங்க யார் நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்லி லட்சுமி நரசு செட்டி, அதுக்கப்புறம் சீனிவாச பிள்ளை. இவங்களாம் வந்து இருந்தாங்க. சரிங்களா? இவங்க தான் நிறுவனர்கள். ஸோ அதுக்கப்புறம் 1884ல் சென்னை மகாஜன சபை இந்த சென்னை வாசிகள் சங்கம் இருக்குல்லங்க, அது வந்து ரெண்டும் இணைஞ்சிட்டாங்க. சரிங்களா? சென்னை
வாசிகள் சங்கம் 3 பேர் இருக்கு. சென்னை வாசிகள் சங்கம், சென்னை சுதேச சங்கம், இது வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ இது வந்து யார் கூட? சென்னை மகாஜன சபை கூட இணைக்கப்பட்டது. ஓகேங்களா, அவ்வளோதான். சரிதான், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான இந்த இயக்கங்கள் இதெல்லாம். சரிங்களா, இதெல்லாம் அவ்வளோதான். இன்னைக்கு கிளாஸ் நமக்கு இதோட முடிச்சு. சரிங்களா, ஸோ இதோட இந்த டாப்பிக்கும் முடிச்சது. சரிங்களா, அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற அந்த டாப்பிக்கும் இதோட நமக்கு முடிஞ்சது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இது பார்த்தோம். வேறு டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் நான் அனுப்பிச்சிடுவேன். சரிங்களா, 1 or 2 days ஷெட்யூல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு தமிழ் ஷெட்யூல் அனுப்பிச்சிட்றேன். ஸோ அதுக்கப்புறம் ஜிகே. சரிங்களா, ரெண்டையும் வந்து கம்பைண்டாக உங்களுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ தமிழுக்கு வந்து நிறையா டெஸ்ட் வந்து உங்களுக்கு போடுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஜிகேக்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக வரும். சரிங்களா, ஜிகே வந்து வீக்லி டெஸ்ட் மாதிரி வரும். தமிழ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடையில வந்து டெஸ்ட் வரும். சரிங்களா, அதனால் சின்சியராக படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பார்க்குறீங்களோ